மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தனிப்பட்ட வேட்பாளர்களின் செல்வாக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை ரொம்ப நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களா கேசிபி? சுருக்கமா இல்ல, நிச்சயமா இல்ல. இவங்க பாஜக சொன்னதே மோடி தான் எங்களுக்கு ஃபேஸ், அவர் பேரை சொன்னாலே ஓட்டு விழுகும் என்பதுதான். ஆனால் பாஜக தன்னுடைய சக்திக்கு என்ன மேக்சிமம் முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறாங்க. சபீர் சொன்ன குளறுபடிகள் எல்லாம் கூட அதுல கொஞ்சம் அங்கங்க அண்ணாமலையை விட யாரு ஜாஸ்தி பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிடக்கூடாது என்பதை அண்ணாமலை வேணா கணக்கு பார்த்து இருக்கலாம், அவ்வளவுதான். நிச்சயமா அண்ணாமலை வில் கெட் ரிவார்டட் பை பிரைம் மினிஸ்டர் மோடி, நாட் பை பீப்புள் ஆஃப் கோயம்புத்தூர். அப்ப தோல்விக்கு பிறகு இவரும் அண்ணாமலையும் ஒரு மத்திய அமைச்சர் ஆகலாமே ஒழிய நாட் பை பீப்புள் ஆஃப் கோயம்புத்தூர். இதுதான் தேர்தலினுடைய முடிவாக இருக்க போகுது. இவர்கள் உயர்த்துகிற 3-7% உயர்த்துகிற அந்த வாக்கு வங்கி என்பது திமுக சாதகமாக தான் முடியும். ஷபீர், இரட்டை இலக்க வாக்கு வங்கி அதுதான் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகுதான் 25 தொகுதி 30 தொகுதி. அதுக்கு கூட இந்த கணக்கு உங்களுக்கு வாக்கு வங்கியை உயர்த்துவதற்காக உங்களுக்கு நோன் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா, ஃபெமிலியர் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால தான் எல்லா பாப்புலர் லீடர்ஸையும் பாஜகவுடைய பாப்புலர் லீடர்ஸ் எல்லாரையும் நிற்க வச்சிருக்காங்க. தகவல் என்னன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் முதல் எல் கணேசன் வரைக்கும் கூட கேட்டிருக்காங்க, நீங்க நிக்கிறீங்களா? சிபிஆர்லாம் முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவர் கவர்னரா கண்டினியூ ஆகுறாரு. அவருக்கு அடிஷனல் போஸ்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நாளைக்கு தமிழிசை மேடம் அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா மீண்டும் கவர்னராக போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ அந்த 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 இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றாங்க. பட் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு 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 வின்னிங் கூட்டணியை உருவாக்கணும், ஒரு டஃப்பான கூட்டணியை உருவாக்கணும், ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸை இங்கே உருவாக்கணும் அப்படின்ற பாஜகவுடைய, தேசிய பாஜகவுடைய அந்த எண்ணத்தை அவர் தமிழ்நாட்டில் உடைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட அதிமுக இல்லாமல் ஒரு கூட்டணி நாம போனோம்னா இந்த தேர்தலில் நமக்கு பெரிய அளவுக்கு எந்த ரிசல்ட்ஸும் கிடைக்காது அப்படின்றது அவங்களோட எண்ணம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நானு, அதாவது நான் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டேன், ரொம்ப சிம்பிளா நான் இந்த எலெக்ஷனை போட்டிடுவேன் அப்படின்னு அண்ணாமலை பேசுவது ரொம்ப வியப்பா இருக்கு. காரணம் என்னன்னா, 2019 சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடிஸ் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டடி பிரகாரம் பாத்தீங்கன்னா, பாஜக 2019 தேர்தலுக்காக செலவு செய்திருக்க தொகை என்னன்னா 27,000 கோடி ரூபாய் பாஜக செலவு செய்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு கட்சியில இருந்துட்டு தேர்தல் கணக்கெல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசுவது ரொம்ப நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பாஜக அப்படின்றது பிரதானமாக திமுக சித்தாந்தத்திற்கு மாற்று நாங்க தான் அப்படின்றது. அந்த வகையில இந்த தேர்தல் களத்தில் அவங்க அந்த வெற்றியை பெற்றுட்டாங்கன்னு சொல்லலாம், முதல் கட்ட வெற்றியை பெற்றுட்டாங்கன்னு சொல்லலாம். நிச்சயமா சித்தாந்தத்துக்கு அவர்கள் மாற்று இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ இடஒதுக்கீடு, சமூக நீதி, இந்த சித்தாந்தத்துக்கு மாற்றே கிடையாது. அவர்களாலேயும் அந்த மாற்று நாங்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள்னு சொல்ல முடியாது. பாயிண்ட் என்னன்னா அதுதான். எனவே இந்த சித்தாந்தத்துக்கான மாற்று என்று தன்னை நிலைநிறுத்தணும்னு நினைச்சா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எதிர் பிம்பமாகிடும், எல்லா மக்களாலும் புறக்கணிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்று, பாஜக தொடர்ந்து தான் ஒரு புதுமையான கட்சி, வேறுபட்ட கட்சி, மாறுபட்ட கட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அவங்க தலைமையிலான அணின்றது பேசு பொருளா இல்லையா? இல்ல, அதனால தான் சொல்ல வரேன். இப்போ நீங்க எலக்ட்ரல் பாண்ட் செய்தி நீங்க நிறைய விவாதிச்சிருப்பீங்க, நான் ரொம்ப உள்ள போல சுருக்கமா. ஆனா இடி ரைடும் அதுக்கு பிறகு அங்க இருந்து பால் கறந்தது மாதிரி, மாட்டை கட்டி போட்டு பால் கறந்தது மாதிரி எப்படி கறந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வந்திருக்கு. 2014 தேர்தலிலேயே 10,000 கோடி ரூபாய் அன்னோன் சோர்ஸ்ல வந்துச்சு. நான் சொல்லல, சுப்பிரமணிய சுவாமி தமிழ்நாடு களம்ன்றது இப்ப விளம்பர தொகை எங்கிருந்து வந்து 2024 பாஜக தலைமையிலான அணி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாஜக தன்னை மட்டுமே வைத்து ஒரு அணின்னு வந்தா அது மக்களால் இன்னும் சொல்ல போனா புரணி பேசப்படுகிற ஒன்றாக மாறிவிடும் என்று இருந்துதான். நான் புலிக்கு பயந்தவங்களாம் ஏன் மேல படுத்துக்கன்னு பல கட்சிகளை இணைத்து அவர்களுடைய வாய்ப்பையும் கெடுக்கக்கூடிய ஒரு அணியாகத்தான் அந்த அணி மாறி இருக்கிறது. பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாஜக எதிர்ப்பு தான். ஏன்னா அதை புரிந்து கொண்டுதான் அதிமுகவும் பாஜக வெளில அந்த எதிர்ப்பை தாங்கள் எடுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. எனவே இங்கே களம் மிக தெளிவாக பாஜக எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் கெபாசிட்டி இல்ல. எடப்பாடி இல்லாம கோயம்புத்தூர்ல சிபி ராதாகிருஷ்ணன் அதிக ஓட் எடுத்தாரு. எடப்பாடி மைனஸ், அதையும் சொல்லிக்கிறேன். நிச்சயம் பாப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.